ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். சுருக்கமா சொல்லப்போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ ஃபாலோ பண்ணியே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே. இதோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா ரூ. 2500 இருக்கும். இன்னைக்கு வந்து டீம் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு, பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. நான் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு என்டிபிசிக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபீஸ் வந்து 499. நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டும் உங்களோட பிராக்டிஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் நம்ம டீமுக்கே கான்டாக்ட் பண்ணி நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின் வந்து குடுத்திருக்காங்க. ரூபாலி கோஸ் டு ஆஃபீஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் வயா a specific route. Initially, she travels 17 kilometer towards the north ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றா? அவ நார்த் பக்கமா போறா. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணிட்டு டயகிராம்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே. அவள் வடக்கு நோக்கி 17 கிலோமீட்டர் பயணித்து. ஓகே. வடக்கு பக்கமா என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் வந்து போயிடுறா. அடுத்து என்ன பண்றா அப்படின்னு பாருங்க. தென் டர்ன்ஸ் ரைட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றா? வலது பக்கமா திரும்புறா. டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் 15 கிலோமீட்டர். இப்ப வலது பக்கமா திரும்புறா. ஓகே. கிழக்கு நோக்கி என்ன பண்றா? 15 கிலோமீட்டர் வந்து நடக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா? அவள் வடக்கு நோக்கி 17 கிலோமீட்டர் பயணித்து, பின்னர் கிழக்கு நோக்கி வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர். ஓகே. இது பண்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஃப்ரம் ஹியர் அங்கருந்து ஷி அகைன் டேக்ஸ் எ ரைட் டர்ன் அண்ட் டிராவல் 17 கிலோமீட்டர். ஓகே. அங்கருந்து என்ன பண்றான்னா, மீண்டும் வலதுபுறமா நடக்கிறா 17 கிலோமீட்டர். ஓகே. இங்கருந்து திருப்பி வலது பக்கம் திரும்பி எங்க போறா? ஒரு 17 கிலோமீட்டர் நடக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா? நவ் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிராவல் 7 கிலோமீட்டர். ஓகே. இப்ப இடது பக்கமா திரும்பி 7 கிலோமீட்டர் பயணம் பண்றா. அவள் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணம் செய்து. இடது பக்கம். இப்படி பார்க்க நிக்கிறான்னா, அவளுக்கு இடது பக்கம் எது? இதான் அவளோட இடது பக்கம். இங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் பண்றா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் ஹர் ஆபீஸ். எங்க போயிடுறா? ஆபீஸ்க்கு போயிடுறா. 7 கிலோமீட்டர் நடந்துட்டு ஃபைனலா ஆபீஸ்க்கு போயிடுறா. இதுதான் என்னது? அவ ஸ்டார்ட் பண்ண பிளேஸ். ஓகே. அவள் வீட்டிலிருந்து இங்க பாருங்க. அவள் வீட்டிலிருந்து எந்த திசையில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாள்? ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவ் many கிலோமீட்டர் அவே இஸ் இஸ் ஷி ஃப்ரம் ஹர் ஹவுஸ். அவ வீட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கா? என்ன டைரக்ஷன்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுதானே அவளோட வீடு. இங்க இருந்து அவ என்ன டைரக்ஷன்ல இருக்கா? இது நார்த், இது சவுத், ஈஸ்ட்ன்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன பக்கமா இருக்கா? ஈஸ்ட், கிழக்கு பக்கமா இருக்கா? எவ்வளவு தூரத்துல இருக்கா அவ? இங்க இருந்து இங்க வர ஒரு 15 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வர ஒரு 7 கிலோமீட்டர். டோட்டலா எவ்வளவு தூரம் இருக்கா? 15 பிளஸ் 7 22 கிலோமீட்டர் தூரத்துல ஈஸ்ட்ல இருக்கா. ஓகே. அப்ப 22 கிலோமீட்டர் ஈஸ்ட்ங்கிறது என்னது? ஆப்ஷன் டி. புரியுதா? அப்ப கிழக்கு பக்கமா எவ்வளவு தூரத்துல இருக்கா? 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? If the length of a diagonal of a cube is 8√3 centimeter, length of diagonal of a cube வந்து எவ்வளவு? 8√3 centimeter. Then what is its surface area? ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளம் பாத்தீங்கன்னா 8√3 centimeter. அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கனசதுரம் இருக்கு. அதோட மூலைவிட்டம் 8√3ன்னு சொல்லியிருக்காங்க. கனசதுரத்தோட மூலைவிட்டத்த நம்ம என்ன சொல்லலாம்? a√3ன்னு சொல்லலாம். a√3 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 8√3க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த √3 கட் பண்ணிரலாம். அப்ப a யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 8. ஓகே. அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கனசதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன?
ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர்ன்னு நமக்கு தெரியும். அப்ப 6 இன்டு ஏயோட வேல்யூ என்னது 8. அப்ப 8 ஸ்கொயரு. ஸோ 8 ஸ்கொயர் எத்தன? 64. 64 இன்டு 6. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 நாள் 24. 36 2 38. ஸோ 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது? அந்த கனசதுரத்தோட பரப்பளவு. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன். ஸோ இதோட மிரர் இமேஜ் என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ மிரர் இமேஜ் பொறுத்தவரைக்கும் என்ன தெரியும்? லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு தெரியும். ரைட்ல உள்ளது வந்து லெஃப்ட்ல தெரியும். இதுதான் மிரர் இமேஜோட கான்செப்ட். ஓகே. இந்த கே எங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கு. அது எந்த பக்கமா தெரியும்? வலது பக்கமா தெரியும். அந்த கேயோட ஷேப்பையும் லெஃப்ட், ரைட்ன்னு பிரிக்கணும். அப்ப இப்படி இருக்க கே உங்களுக்கு எப்படி தெரியும்? வலது பக்கத்துல இந்த மாதிரி தெரியும். அப்ப இத எலிமினேட் பண்ணிறலாமா? ஸோ இந்த இதையும் எலிமினேட் பண்ணிறலாம். அப்படிதானே? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும்? இந்த இடத்துல இருந்து வரும். இங்க லெஃப்ட்ல உள்ளது இங்க ரைட்டுக்கு போயிரும். ஓகே. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் கரெக்ட்டா இருக்கும். அத மட்டும் செக் பண்ணா போதும். அடுத்து என். ஸோ இப்படி இருக்க என் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி தெரியும். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி தெரியும் கண்ணாடியில பார்க்கும்போது. எஃப் இந்த பக்கமா இருக்குன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி எஃப் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன்ல பாருங்க எஃப் தப்பா போட்டிருக்காங்க. அதனால இதையும் நாம எலிமினேட் பண்ணிறலாம். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்ஸரா இருக்கும். அடுத்து பாருங்க எஃப்க்கு அடுத்து ஜே. ஜே இப்படி பார்க்க இருக்கா? உங்களுக்கு கண்ணாடியில பார்க்கும்போது இப்படி தெரியும். அடுத்து இ. இ வந்து இப்படி இப்படி தெரியும். இந்த பக்கமா திரும்பிட்டு இருக்கும். அடுத்து எஸ் வந்து உங்களுக்கு இப்படி தெரியும். டி வந்து இப்படி இருக்கா? ஸோ அப்போ அது இப்படி தெரியும். ஓகே. ஸோ புரிஞ்சிருச்சா? லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே ரைட்டுக்கு போகும். ரைட்ல உள்ளது எல்லாமே லெஃப்ட்க்கு வரும். இதுதான் மிரர் இமேஜோட கான்செப்ட். டான் பை பிளஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? tan ஆஃப் a பிளஸ் b ட்ரிக்னாமெட்ரில சொல்லிக் குடுத்திருக்கேன். tan a பிளஸ் tan b tan a பிளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a இன்டு tan b. இது நம்ம எங்க பார்த்திருக்கோம்? ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸ்லயும் படிச்சிருக்கோம். tan ஆஃப் a பிளஸ் bங்கிறது tan a பிளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a இன்டு tan bன்னு தெரியும். ஓகே. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan பை பிளஸ் தீட்டா. பை பிளஸ் தீட்டாவை எப்படி எடுத்துக்கலாம்? a பிளஸ் bன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ tan a பிளஸ் tan b. அப்போ tan பை plus tan theta divided by 1 minus tan pi into tan theta ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? tan pi யோட வேல்யூ வந்து என்னது? 0. அப்படிதானே? tan pi யோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? tan pi யோட வேல்யூ 0. 0 plus tan theta divided by இங்க என்ன இருக்கு? 1 minus tan pi யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? tan pi யோட வேல்யூ 0. 0 into anything 0. ஓகே. சோ அப்ப இங்க என்ன இருக்கும்? ஃபைனல் ஆன்சர் tan தீட்டான்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா tan தீட்டா. tan pi plus தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan தீட்டா. இது நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்போம். 12th ஸ்டாண்டர்ட்லயா இருக்கட்டும், 10th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? tan 180 plus தீட்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan தீட்டான்னு படிச்சிருப்போம். அது வந்து இந்த மாதிரி தான் டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அது எந்த ஃபார்முலால போடலாம்? tan ஆஃப் a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. இல்லன்னா இந்த வேல்யூ அப்படி படிச்சுக்கோங்க. tan pi plus தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan தீட்டா. ஓகே. சோ நமக்கு tan pi யோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். அத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? tan தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஓகே. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சம் டீர் ஆர் ஸ்னேக்ன்னு சொல்லியிருக்காங்க. சம்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாதிரி டயகிராம் வரையணும். ஓகே. சம் டீர் ஆர் ஸ்னேக். அடுத்து ஆல் டீர் ஆர் டைகர். அப்போ ஒரு டீரை சுத்தி என்ன வரணும்? டைகர் வர மாதிரி டயகிராம் வரையணும். சம் ஊல்ஃப்ஸ் ஆர் டீர். அப்போ சம் ஊல்ஃப்ஸ் ஆர் டீர்னா இந்த பக்கம் போடலாமா? சம் ஊல்ஃப்ஸ் ஆர் டீர். ஓகே. சோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. சம் டைகர் ஆர் நாட் டீர்ன்னு சொல்லியிருக்காங்க. வரைஞ்சிருக்கிறது என்ன டயகிராமு? பாசிட்டிவ் டயகிராம். ஒரு பாசிட்டிவ் டயகிராம்க்குள்ள என்ன கன்க்ளூஷன் வரும்? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். நெகட்டிவ் கன்க்ளூஷன் வரவே வராது. அத செக் பண்ணவே வேண்டாம். டயகிராம் பாசிட்டிவா வரைஞ்சிருக்கீங்கன்னா, கண்ண மூடிட்டு எக்ஸாம்ல நெகட்டிவ் கன்க்ளூஷன் அப்படின்னா எலிமினேட்டே பண்ணிரலாம். ஓகே. ஏன்னா வரைஞ்சிருக்க ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எப்படி நெகட்டிவ் வரும்? சம் டீர் ஆர் வூல்ஃப்ஸ். அப்ப சம் டீர் ஆர் வூல்ஃப்னா என்னது? டீரும் வூல்ஃபும் ஒண்ணு என்ன இருக்கணும்? தொட்டுட்டு இருக்கணும். சோ வூல்ஃப் இங்க இருக்கு. டீர் இந்தா இருக்கு. சோ அப்போ ஒண்ணு தொட்டுட்டு இருக்காங்களா? அப்ப இது ஃபாலோ ஆகுது. சம் டைகர் ஆர் ஸ்னேக்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டைகரும் ஸ்னேக்கும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். இல்ல ஆல்ல இருக்கணும். டைகரும் ஸ்னேக்கும் ஒண்ணு தொட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப இதுவும் ஃபாலோ ஆகுது. அப்போ 2 அண்ட் 3 வந்து என்னவாகுது? ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 2, 3 வந்து ஃபாலோ ஆகுது. புரிஞ்சிருச்சா? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் பாருங்க. சில மான்கள், பாம்புகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மானும், பாம்பும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாரி நான் டயகிராம் வரையணும். அனைத்து மான்களும் புலிகள்.
அப்ப அனைத்து மான்களும் புலிகள்னா, மான்கள சுத்தி நான் என்ன பண்ணணும்? புலி அப்படின்னு எழுதணும். சில ஓநாய்கள், மான்கள். அப்ப மான்களும், ஓநாயும் ஒண்ண ஒண்ணு தொட்டுட்டு மாரி நான் வந்து எழுதணும். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் பாருங்க. சில புலிகள், மான்கள் அல்ல. நல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட்டே பாசிட்டிவா இருக்கு. இங்க வந்து எப்படி குடுத்திருக்கான்? நெகட்டிவ்ல குடுத்திருக்கான். அல்லங்கிற வார்த்தை குடுத்திருக்கான். அதனால அத எலிமினேட் பண்ணிறலாம். சில மான்கள், ஓநாய்கள். அப்போ மானும், ஓநாயும் ஒண்ண ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். கரெக்ட். சில புலிகள், பாம்புகள். புலியும், பாம்பும் டச் பண்ணிட்டு இருக்கா? சோ அப்ப இதுவும் கரெக்ட். அப்போ 2 அண்ட் 3 வந்து என்ன ஆகுது? ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி 2 அண்ட் 3 வந்து ஃபாலோஸ். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. The number 5132832 is divisible by. இந்த எண் வந்து எதால் வகுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே ஈஸியா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு நம்பர் வந்து 5ஆல வகுபடணும்னா, அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல முடியணும், இல்லன்னா 0ல முடியணும். இங்க அந்த மாதிரி முடியல. அப்ப 5ஆல வகுபடாது. 6ஆல வகுபடுமாங்கிறதுக்கு எப்படி செக் பண்ணலாம்? 2ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும், 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் செக் பண்ணோம் அப்படின்னா, அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அந்த நம்பர் 6ஆல வகுபடும். இப்போ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல முடியணும், இல்ல ஈவன் நம்பரா இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் பாருங்க, இங்க ஈவன் நம்பர் தான் இருக்கு. அப்போ இது 2ஆல டிவைட் ஆகும். இப்போ 3ஆல டிவைட் ஆகுமாங்கிறத எப்படி செக் பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நம்பர் 3ஆலயும் டிவைட் ஆகும். 5 1 6 9 11 19 22 24. அப்ப ஆட் பண்ணா 24 கிடைக்கும். 24 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அப்படிதானே? அப்ப அந்த நம்பர் 2ஆலயும் டிவைட் ஆகுது, 3ஆலயும் டிவைட் ஆகுதுன்னா, கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 6ஆலயும் டிவைட் ஆகும். சோ 6ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. சோ புரியுதா? புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ 9க்கு செக் பண்ணலாம். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இப்போ சம் ஆஃப் த டிஜிட் என்ன வருது? 24. 24 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எலிமினேட் பண்ணிரலாம். புரியுதா? சோ டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். கொஸ்டின்ல பாருங்க. The sum of the present ages of a father and his son is 8 years more than the present age of the mother. The mother is 22 years older than the son. What will be the age of the father after 4 years? தந்தை மற்றும் அவரது மகனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை தாயின் தற்போதைய வயதை விட 8 ஆண்டுகள் அதிகம். மகனை விட தாய் 22 வயது மூத்தவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தந்தை மற்றும் அவரது மகனின் தற்போதைய வயது. சோ அப்பா, சோ சன்னு. ஓகேவா? சோ பையனோட கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா? தாயின் தற்போதைய வயது என்னவோ, அதிலிருந்து 8 வருஷம் அதிகமா. 8 ஆண்டுகள் அதிகம். மகனை விட தாய் 22 வயது மூத்தவர். ஓகே. அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? தாய் மதர் ஈக்குவல் டு S+22ன்னு போட்டுக்கலாமா? சோ சன்னோட வயசுல M பாத்தீங்க அப்படின்னா S+22ன்னு போடலாம். இல்ல இதுல இருந்து என்ன பண்ணலாம்? S ஈக்குவல் டு M-22ன்னு போடலாம். பையன் வந்து அம்மால இருந்து 22 வயசு இளையவன் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல அம்மா வந்து பையன்ல இருந்து 22 வயசு மூத்தவங்க அப்படின்னும் சொல்லலாம். ஓகே. சோ இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த S ஓட வேல்யூ என்ன? M-22. அத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ F பிளஸ் M-22 ஈக்குவல் டு M பிளஸ் 8. சோ இங்கேயும் M இருக்கு கேன்சல் பண்ணிரலாம். அப்ப F ஈக்குவல் டு -22 அந்த பக்கம் போனா 8 பிளஸ் 22 உங்களுக்கு என்ன வரும்? 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபாதரோட பிரசன்ட் ஏஜ் எத்தன? 30 வயசு. இப்ப அப்பாவோட வயசு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 30 வயசுனா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எத்தன வயசு இருக்கும்? 34 வயசு இருக்கும். அப்படிதானே? சோ 30 பிளஸ் 4 34. புரியுதா? சோ குடுத்திருக்கத அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மாரி ஃப்ரேம் பண்ணுங்க. என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்? பையனோட வயசையும், அப்பாவோட வயசையும் கூட்டுனீங்கன்னா, அம்மாவோட வயசுல இருந்து 8 வயசு அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்பாவோட வயச ஃபாதர் எஃப்ன்னு எடுத்துக்கிறேன். பையனோட வயச எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அம்மாவோட வயச பார்த்தீங்கன்னா எம்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இந்த மாரி F பிளஸ் S வந்து M+8க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? அம்மா வந்து பையன விட 22 வயசு மூத்தவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப சன் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? M-22 அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே? சன் ஈக்குவல் டு M-22ன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா M ஈக்குவல் டு S+22ன்னு கொண்டு வரலாம். ஓகே. சோ இப்போ நமக்கு அப்பாவோட வயசு தான் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இந்த Mக்கு பதிலா நாம என்ன பண்ணிக்கலாம்? S+22 சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருந்தேன்? எஸ்ஸ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தேன். அப்படிதானே? சோ இதுல F பிளஸ் S அப்படியே வச்சுக்கோங்க. Mக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? S+22ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். S+22ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும், இந்த S கேன்சல் ஆகி ஃபாதரோட வயசு 30ன்னு தான் கிடைக்கும். எப்படினாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். சோ ஃபைனலா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு என்னவா இருக்கும்? 30 + 4 34ன்னு இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அகைன் ஒரு சிலாஜிசம் குடுத்திருக்காங்க. ஆல் பேர்ட்ஸ் ஆர் பேரட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா பேர்டுமே பேரட் டயகிராம் வரைஞ்சிறேனா?
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நோ பேரட் இஸ் க்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேரட் வந்து என்ன கிடையாது? க்ரோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஔல்ஸ் ஆர் க்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஔல்ஸும் க்ரோவும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாரி டயகிராம் வரைஞ்சாச்சு. சம் பேரட் ஆர் ஔல்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேரட்டும் ஔலும் எப்படி இருக்கணும்? ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். அப்படியா இருக்காங்க? இல்ல. சோ எலிமினேட் பண்ணிரலாம். நோ க்ரோ இஸ் எ பேடுன்னு சொல்லியிருக்காங்க. நோ க்ரோ இஸ் எ பேடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க க்ரோ வந்து பேரட்டுக்கு வராது. நோ பேரட் இஸ் க்ரோன்னு குடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்னது? நோ பேட் இஸ் க்ரோ தான். இல்லன்னா நோ க்ரோ இஸ் பேடுன்னும் சொல்லலாம். அப்ப இது கரெக்ட். புரியுதா? இத நான் நெறைய வாட்டி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரோ வந்து பேரட் கூட பேச மாட்டான் அப்டின்னா, கண்டிப்பா பேர்ட் கூடயும் பேச மாட்டான். ஏன்னா க்ரோ வந்து பேர்ட மீட் பண்ணணும் அப்டின்னா, பேரட்ட பார்த்துட்டு தான் பேர்ட மீட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல நோ க்ரோ இஸ் பேரட், நோ பேரட் இஸ் க்ரோ. நோ பேட் இஸ் க்ரோ, நோ க்ரோ இஸ் பேட். ஓகேவா? சோ இது கரெக்ட். இப்ப இதே இதுல இன்னொரு டயகிராம் இருக்கு. எல்லா பேர்டுமே பேரட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது நோ பேட் இஸ் க்ரோன்னு சொல்லியிருக்கான். இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நோ பேட் இஸ் க்ரோ, நோ க்ரோ இஸ் பேட் கரெக்ட். ஆனா நோ பேரட் இஸ் க்ரோங்கிறது ஃபாலோ ஆகாது. ஏன்னா க்ரோ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பேரட்ட மீட் பண்றான் அப்படின்னா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் க்ரோவுக்கும் பேடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஆனா க்ரோ வந்து பேரட்ட மீட் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு தெரியாம மீட் பண்ணிரலாம். அப்படிதானே? ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, க்ரோ வந்து பேட மீட் பண்ணணும் அப்படின்னா, இவன தாண்டி தான் இவன பார்க்க முடியும். ஓகே. அப்ப இந்த இடத்துல நோ பேட் இஸ் க்ரோ, நோ க்ரோ இஸ் பேட். ஆனா இந்த இடத்துல நாம எப்படி சொல்ல முடியாது? நோ பேரட் இஸ் க்ரோன்னு சொல்ல முடியாது. 2 படத்துக்கும் வித்தியாசத்த தெரிஞ்சு வச்சு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இது ஃபாலோ ஆகுது. நோ அவுல் இஸ் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. நோ அவுல் இஸ் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இங்க அவுல் இருக்கு. இந்த அவுலுக்கும், பேடுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? இல்ல. இத நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. மேபி இந்த அவுல எடுத்துட்டு போய் நான் இப்படி பார்க்க வரைய கூட செய்யலாம். இப்படி வரையறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? அப்ப நான் என்ன பண்ணலாம்? எனக்கு பாசிபிலிட்டி கேஸ் உள்ள வந்துரும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, நோ அவுல் இஸ் பேட் வந்து எனக்கு ஃபாலோ ஆகல. ஒன்லி 2 மட்டும் தான் என்ன ஆகுது? ஃபாலோ ஆகுது. ஓகே. சோ இதுக்கான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அனைத்து பறவைகளும் கிளிகள். அப்ப அனைத்து பறவைகளும் கிளிகள் வரைஞ்சுட்டேனா, அடுத்து எந்த கிளியும் காகம் அல்ல. ஓகே. எந்த கிளியுமே என்ன கிடையாது? காகம் கிடையாது. ஓகே. சொல்ட்டாங்க. சில ஆந்தைகள், காகங்கள். காகமும், ஆந்தையும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாரி டயகிராம் வரையறேன். சில கிளிகள், ஆந்தைகள். அப்போ கிளியும், ஆந்தையும் ஒண்ணு எப்படி இருக்கணும்? டச் பண்ணிட்டு இருக்கணும். சோ கிளி எங்க இருக்கு? கிளி இங்க இருக்கு. ஆந்தை இங்க இருக்கு. அப்படியே டச் பண்ணிட்டா இருக்காங்க? இல்ல. எந்த காகமும் பறவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த காகமுமே என்ன கிடையாது? எந்த காகமுமே கிளி கிடையாது. அப்ப எந்த காகமுமே பறவையும் கிடையாது. ஏன்னா, இவன் கிளி கூட பேச மாட்டான் அப்டின்னா, கண்டிப்பா இந்த காகம் வந்து பறவை கூடயும் பேச முடியாது. ஏன்னா, காகம் வந்து பறவைய மீட் பண்ணணும்னு நெனச்சா, கிளிய தாண்டி தான் மீட் பண்ண முடியும். இப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்போ என்ன பண்ண முடியாது? காகமும் பறவைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப எந்த காகமும் பறவை இல்லைங்கிறது கரெக்ட். எந்த ஆந்தையும் பறவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆந்தை இருக்கு. சோ ஆந்தைய எடுத்துட்டு போய் என்னால என்ன பண்ணலாம்? இப்படி பாசிபிலிட்டி கேஸ்ல இந்த மாதிரி என்னால வரைய முடியும். ஓகே. சோ அப்ப இது வந்து ஃபாலோ ஆகல. ஒன்லி 2 மட்டும் ஃபாலோ ஆகுது. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A train takes 49 seconds to cross a bridge of length 238 meter. If the same train takes 15 seconds to cross a signboard, find the length of the train. 238 மீட்டர் நீளமுள்ள பாதையை 238 நீளமுள்ள பாலத்தை ஒரு ரயில் கடக்க 49 வினாடிகள் ஆகும். சோ பாலத்தோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 மீட்டர். ஓகே. அதே ரயில் ஒரு அடையாள பலகையை கடக்க 15 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் ரயிலின் நீளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பாலத்த கடந்து போகுது அப்படின்னா, அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பாலத்தோட லென்த். அதுதான் உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல பாலத்தோட லென்த் தெரியும். 238 மீட்டர்ன்னு. ட்ரெயினோட லென்த் தெரியுமா? தெரியாது. சோ அத எல்ன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை டைம். எவ்வளோ நேரத்துக்குள்ள கிடக்குது? 49. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் வந்து உங்களுக்கு என்னது? ஸ்பீடு. அப்படிதானே? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டூ ஸ்பீடு. இப்போ அதே ட்ரெயின் தான் எத கடக்குது? ஒரு பலகைய கடந்து போகுது. ஒரு அடையாள பலகை. ஒரு சைன் போர்ட வந்து கடந்து போகுது. எவ்வளோ நேரத்துக்குள்ள? 15 செகண்டுக்குள்ள. அப்போ ஒரு போர்ட கடந்து போகுது அப்படின்னா, அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். ட்ரெயினோட லென்த்த என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? எல்ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் உங்களுக்கு என்னது?
ஸ்பீடு. அப்ப 2 ஸ்பீடையும் ஈக்குவேட் பண்ணிரலாமா? ஃபர்ஸ்ட் இதுல பிரிட்ஜ கடந்து போகுது. அப்போ அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்னது? 238 + L டிவைடட் பை 49. 2வது இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட கடந்து போகுது. ஒரே ட்ரெயின் தானே. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ கடக்குது. அடுத்து போர்ட கடக்குது. 2லயுமே அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப 2 ஸ்பீடையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 238 + L = 49 Lன்னு இருக்கும். ஓகே. சோ அது 49 தானே. ஓகே. இப்போ 238யும் 15யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 238 × 15 8 5 40 15 4 19 11 ஸோ 238 0 7 5 ஸோ என்ன வரும்? 2 1 3 3570ன்னு கிடைக்கும். 3570 பிளஸ் 15 L = 49 L. இந்த 15 L இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 49 - 15 9ல 5 போனா 4 4ல 1 போனா 3 34 L = 3570ன்னு இருக்கும். ஸோ இப்ப கட் பண்ணா L = 3570 டிவைடட் பை 34. ஸோ கட் பண்ணா என்ன வரும்? ஒரு 34 34 ஸோ 170ன்னு இருக்கும். ஸோ 170 வருமா? ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்படிதானே? ஏன்னா இங்க 1 போடும்போது பார்த்தீங்கன்னா 17 17 வந்து 34ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த 0வையும் சேர்த்து எடுக்கும்போது இங்க ஒரு 0 போட்டுக்கணும். அப்போ 5 டைம்ஸ் போகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 105 மீட்டர். ஓகே. 105 மீட்டர்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ சின்ன வயசுல எல்லாருமே இந்த தப்பு பண்ணுவோம். 3570 ஸோ இப்போ 34ஆல டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இது 1 போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மிச்சம் 1 இருக்கு. அப்ப 170ன்னு எடுத்துட்டு 15 அப்படின்னு போடுவோம். இது நாம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த வகுத்தல் படிக்கும்போது இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். இப்பவுமே நெறைய பேர் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப என்ன இங்க வந்து மிச்சம் 1 வருதா? அப்ப 17 எடுப்போம். 17 வந்து 34ஆல டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 0வையும் சேர்த்து எடுக்கணும். இத எடுக்கிறதுக்கு முன்னாடி நடுஸ்ல இங்க ஒரு 0 போட்டுக்கணும். இங்க 2வது ஒரு 0 போட்டுட்டு தான் இந்த 0வ எடுக்கணும். அப்ப எடுக்கும்போது உங்களுக்கு 5 டைம்ஸ் போகும். ஆன்சர் என்ன வரும்னா 105ன்னு கிடைக்கும். ஓகே. புரிஞ்சிருச்சா? 105ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஒரு நம்பர் சீரிஸ் குடுத்திருக்காங்க. 4, 16, 13 அடுத்து என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். 49, 196. சோ என்ன பேட்டர்னா இருக்கும்? 4 16ஆ மாறுது. 16 13ஆ மாறுது. அடுத்து என்ன வரும்னு தெரியாது. 49 196ஆ மாறுது. சோ 4 16ஆ மாத்தணும்னா இன்டூ 4 போடணும். 16 13ஆ மாறுதுன்னா -3 பண்ணலாம். அப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இன்டூ 4 பண்ணலாம். இன்டூ 4 பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 52ன்னு கிடைக்கும். 52ல இருந்து -3 பண்ணா 49. அடுத்து இன்டூ 4 பண்ணலாம். இன்டூ 4 பண்ணா என்ன வரும்? 196ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 52. அப்ப இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? இன்டூ 4 -3 இன்டூ 4 -3ங்கிற பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இன்டூ 4 பண்ணணும். அதுக்கப்புறம் -3 பண்ணணும். அடுத்து இன்டூ 4 அதுக்கப்புறம் -3. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்கூல் இஸ் 23 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கூல்ல 12 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 23 இயர்ஸ். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் தேர் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் இஸ் 35 இயர்ஸ். இப்போ இந்த ஸ்டூடண்ட் கூட மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சரோட வயச வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் என்ன கிடைக்கும்னா 35ன்னு கிடைக்கும். இஃப் த ஏஜ் ஆஃப் த சயின்ஸ் டீச்சர் இஸ் 15 இயர்ஸ் மோர் தென் த மேத்ஸ் டீச்சர், தென் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த மேத்ஸ் டீச்சர்? ஒரு பள்ளியில் உள்ள 12 மாணவர்களின் சராசரி வயது 23. சோ 12 பேரோட சராசரி வந்து 23ன்னு சொல்லியிருக்காங்க. 12 பேரோட சராசரி 23 அப்படின்னா கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 23 × 12 6 4 4 3 7 276ன்னு கிடைக்கும். அப்ப கூட்டுத்தொகை என்னது? 276. ஓகே. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? மாணவர்கள் மற்றும் அவர்களது கணித மற்றும் அறிவியல் ஆசிரியர்களின் சராசரி வயது 35. இப்ப எத்தன மாணவர்கள் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. அந்த 12 மாணவர்கள் கூட மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் 2 பேரையும் கூட்டுனோம்னா, டோட்டலா அந்த குரூப்ல இப்ப எத்தன பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. அந்த 14 பேரோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன வருது? 35ன்னு வருது. அப்ப இந்த 14 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 14 × 35. ஓகே. ஸோ 5 4 20 4 3 12 17 19 ஸோ மீதி 1 490ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல யாரெல்லாம் இருக்கா அந்த 14க்குள்ள? 12 ஸ்டூடண்ட் பிளஸ் மேத்ஸ் டீச்சர் பிளஸ் சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க. ஓகே. சோ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணலாமா? ஏன்னா இந்த 14ல இருந்து இந்த 12 ஸ்டூடண்ட்ட மைனஸ் பண்ணிரலாமா? அப்ப இந்த 490ல இருந்து 276 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 2 டீச்சரோட வயதோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்படிதானே? இது வந்து 12 ஸ்டூடண்டோட கூட்டுத்தொகை 276. இது வந்து 12 ஸ்டூடண்ட் பிளஸ் 2 டீச்சர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட கூட்டுத்தொகை 496. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 490 பிளஸ் 276 10ல 6 போனா 4, 8ல 7 போனா 1, 4ல 2 போனா 2. 214ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 214ன்னு கிடைக்கும். இது யாரு? மேத்ஸ் டீச்சர் பிளஸ் சயின்ஸ் டீச்சரோட கூட்டுத்தொகை. மேத்ஸ் பிளஸ் சயின்ஸ்
கூட்டுத்தொகை எவ்வளவு? 214. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அறிவியல் ஆசிரியரின் வயது கணித ஆசிரியரின் வயதை விட 15 அதிகம். ஓகே. அறிவியல் ஆசிரியரோட வயது பாத்தீங்கன்னா, கணித ஆசிரியரை விட 15 அதிகம். ஓகே. சோ S equal to M+15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆசிரியர் சயின்ஸ் அவங்க வயசு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் டீச்சரை விட 15 வந்து என்னது? அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த S-க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம்? M+15 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப இந்த இடத்துல M+15 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. M M+15 equal to 214 கிடைக்கும். 2M equal to 214 minus 15 அப்படிங்கும்போது 14ல 5 போனா 9. திருப்பி இங்க என்ன இருக்கும்? இங்க 10ல 1 போனா 9. சோ இங்க 10ல 1 போனா 9. சோ 1 199ன்னு இருக்கும். ஓகே. அப்ப 2M ஓட வேல்யூ 199னா M ஓட வேல்யூ என்ன வரும்? 199 டிவைடட் பை 2. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 99.5ன்னு கிடைக்கும். 9 2 18 9 2 18 99.5. அப்ப மேக்ஸ் டீச்சரோட வயசு எத்தனை? 99.5. சோ 99.5ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சப்போஸ் இந்த கொஸ்டின்ல சயின்ஸ் டீச்சரோட வயசு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? சோ மேக்ஸ் பிளஸ் 15. அப்ப 99 பிளஸ் 15 உங்களுக்கு என்ன வரும்? 114.5 இயர்ஸ். ஓகேவா? சோ நிஜத்துல இவ்வளவு வயசு வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியாது. பட் இது சம்ங்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்படிதானே? சோ 99 பிளஸ் 15 என்ன வரும்? 9 5 14 11. சோ 114.5 இயர்ஸ் வந்து சயின்ஸ் டீச்சரோட வயசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ஃபிகர் தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஓகே. சோ 4 படத்துல எது வந்து ஆட் ஒன் அவுட்ங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே. எந்த படம் வித்தியாசமா இருக்கு? எல்லா படத்துலயுமே என்ன குடுத்திருக்காங்க? பாக்ஸ் குடுத்திருக்காங்க. பாக்ஸ், டைமண்ட் ஷேப், பாக்ஸ், டைமண்ட் ஷேப். இந்த மாதிரி தான் குடுத்திருக்காங்க. ஓகே. சோ மொத்தம் இதுக்குள்ள எத்தன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 3 + 3 6 6 + 4 10. 10 பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 8 8 2 10. 10 பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள 3 6 6 4 10. 10 பாக்ஸ் இருக்கு. இதுல கவுண்ட் பண்ணுங்க. 3 6 9 பாக்ஸ் தான் இருக்கு. எல்லாத்துலயும் 10 10 பாக்ஸ் இருக்கு. இதுல மட்டும் 9 பாக்ஸ் இருக்கு. அப்ப இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A plus B plus C வந்து 16. A² plus B² plus C² equal to 90. AB plus BC plus CA ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் இதுல? A plus B plus C வந்து 16. சோ என்ன பண்ணலாம் நாம? A plus B plus C the whole square நமக்கு என்ன தெரியும்? A² plus B² plus C² plus 2 into AB plus BC plus CA அப்படின்னு தெரியுமா? இப்ப நமக்கு A plus B plus C யோட வேல்யூ 16ன்னு குடுத்திருக்காங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு A² plus B² plus C². அதோட வேல்யூ என்ன குடுத்திருக்காங்க? 90 அப்படின்னு குடுத்திருக்காங்க. 2 into என்ன கண்டுபிடிக்கணும்? AB plus BC plus CA ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ 16 ஸ்கொயர் எத்தனை? 256 ஈக்குவல் டு 90 பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஓகே. சோ அந்த 90 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஓகே. அப்ப 256 மைனஸ் 90 என்ன வரும்? 6 15ல 9 போச்சுன்னா 6. சோ 166ன்னு கிடைக்கும். 166ங்கிறது 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசிஏ ஓட மதிப்பு. அப்படிதானே? 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஓட மதிப்பு தான் 166. இதுல இருந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஓட மதிப்பு என்ன வரும்? 166 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? 83ன்னு கிடைக்கும். சோ 83ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நெறைய இடத்துல கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம் அல்ஜீப்ரால. சோ நோட் பண்ணிக்கோங்க. A plus B plus C the whole squareங்கிறது A² plus B² plus C² plus 2 into AB plus BC plus CAக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்த கொஸ்டின். சோ ஒரு நம்பர் சீரிஸ் குடுத்திருக்காங்க. 16, 29, 46, 65, 88 அடுத்து என்ன நம்பர் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ இப்போ இந்த நம்பருக்கு என்ன லாஜிக்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருவோமா? 16, 29, 46, 65, 88. சோ டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 16 கூட எத கூட்டுனா 29 கிடைக்கும்? 13. சோ இது வந்து இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 17. இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 19. இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எத்தன? 29. அப்ப இந்த நம்பர பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? எல்லாமே ஆட் நம்பர் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சீங்க அப்படின்னா என்ன நம்பர்ன்னு தெரிஞ்சிரும். எல்லாமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர்ஸ். ஓகே. சோ பகா எண்களா இருக்கு. 13க்கு அடுத்த பகா எண் 17. 17க்கு அடுத்த பகா எண் 19. 19க்கு அடுத்த பகா எண் எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 29ன்னு கிடைக்கும். 29க்கு அடுத்த பகா எண் எத்தன? 31. அப்ப இது 2யும் ஆட் பண்ணலாமா? சோ ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 1 9 8 3 11 119. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 119ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
What is the remainder when 1421, 1423, 1425 is divided by 12? இத வந்து 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த 1421 மட்டும் வச்சு 12ஆல டிவைட் பண்றீங்க. உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1421 டிவைடட் பை 12. ஒரு 12 12. ஸோ 2 ஒரு 12 12 0 1 8 12 96. ஸோ 8 12 96 மீதி என்ன வருது? 5 கிடைக்கி. அப்ப இத வந்து 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்ப இத 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்குமா? புரியுதா? ஏன்னா 1421 12ஆல டிவைட் பண்ணா எனக்கு 5 கிடைக்குன்னா, இங்க 1423 இருக்கு. இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 2 தான் கூடியிருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் ரிமைண்டர்? இதுல 5 கிடைச்சதுன்னா, இத விட 2 எக்ஸ்ட்ரா கூடியிருக்குன்னா, ரிமைண்டர்ல ஒரு 2 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 + 2 7ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இன்ட் இங்க 1425ன்னு இருக்கு. அப்ப இதுல ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? இதுல கிடைக்கிறதுல இருந்து எத்தன அதிகமாயிருக்கு? 4 அதிகமாயிருக்கா? அப்ப இங்க ரிமைண்டர் இதுக்கு ரிமைண்டர் 5 வருதுன்னா, 1425க்கு ரிமைண்டர் என்ன வரும்? 5 + 4 9ன்னு கிடைக்கும். இத உட்கார்ந்து 1421, 23, 25ன்னு டிவைட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மட்டும் ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும். 1421 12ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5ன்னா, 23 டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிடைக்கும். ஸோ 7. 25 டிவைட் பண்ணும்போது இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 4 கிடைக்கும். ஸோ 9. ஓகே. அப்ப இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 7 63. 63 × 5 15 6 5 30 315ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்ஸர என்ன பண்ணுங்கன்னா, 12ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 12 24 7. ஓகே. 6 12 72. 5ல 2 போனா 3. அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 3 கிடைக்குது. அப்ப அந்த 1421, 23, 25 12ஆல டிவைட் பண்ணும்போது ஃபைனல் ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். 3ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க. பிளானட் அப்படிங்கிறத நாங்க இந்த மாதிரி எழுதுவோம். மாடல்ஸ் அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிளானட்ங்கிறத இப்படி எழுதுவோம். மாடல்ஸ்ங்கிறதுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? பிளானட் அப்படிங்கிறத பிஎல்ஏஎன்இடி பிளானட்ங்கிறத ஆர்சிஎல்ஒய்ஜேஎன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? பில இருந்து ஆருக்கு போனோம். அப்ப என்ன பண்ணலாம்? +2 எடுத்தா போதும். அப்படிதானே? பிக்யூஆர். அதே எல்லுல இருந்து சிங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. அப்படிதானே? எல் இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. -9 எடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா நேரா பார்த்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டோட, செகண்டோட கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்னா, லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. பில இருந்து என்னுக்கு. ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? -2 போட்டா போயிரலாமா? பில இருந்து என்னுக்கு -2 போட்டா போயிரலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் இருக்கா? செகண்ட் லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. எல்லுல இருந்து ஜேக்கு. எல்லுல இருந்து ஜேக்கு போனாலும் -2. அடுத்து ஏல இருந்து ஒய்க்கு போணும். ஏல இருந்து ஒய்க்கு போனாலும் என்ன பண்ணணும்? -2 எடுக்கணும். அடுத்து என்ல இருந்து எல்லுக்கு போணும். சோ என்ல இருந்து எல்லுக்கும் -2. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஈல இருந்து சிக்கு போறதுக்கும் -2. டீல இருந்து ஆருக்கு போறதுக்கும் -2. புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னு? -2 போட்டிருக்காங்க. இப்போ மாடல்ஸ் MODELS. ஓகே. சோ எம்ல இருந்து -2 போங்க. எம் எங்க இருக்கு? 13வது இடத்துல இருக்கு. -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 13 - 2 11 கே வரும். அந்த கேய எம்முக்கு நேரா எழுதாம இங்க எழுதுங்க. அடுத்து ஓ. இல்லன்னா இங்க எழுதிட்டு ஃபைனலா கூட ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓல இருந்து -2 15 - 2 13. 13வது இடத்துல யார் இருக்கா? எம் இருக்கா. அப்ப எம்கே அப்படின்னு லாஸ்ட் முடியணும். லாஸ்ட் எம்கேன்னு இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் முடியுது. மற்ற எந்த ஆப்ஷன்லயுமே முடியல. சோ மத்த ஆப்ஷன எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப அடுத்து டி. டில இருந்து -2 எடுக்கணும். டி -2 உங்களுக்கு என்ன வரும்? பின்னு கிடைக்கும். ஓகே. சோ பி எங்க போட்டுறலாம். அடுத்து இ. இ -2 என்னது? 5 - 2 3. அப்ப சி எங்க போட்டுறலாம். அடுத்து எல். எல் -2 என்னது? 12 - 2 10. 10வது இடத்துல ஜே இருக்கு. அடுத்து எஸ் -2 19 - 2 17. சோ கியூ, ஜேசி, பிஎம்கே இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. இது போகயும் இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேம் என்டிபிசிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இருக்கக்கூடிய இந்த 50 டேஸ்ல என்டிபிசி எக்ஸாம்க்கு நான் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் என்டிபிசிக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 50 டேஸ்ல ஸ்மார்ட்டா படிச்சா எப்படி சிபிடி 1 கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதுல கிளாஸஸ் வந்து குடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1899. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ மற்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ குரூப் டி எக்ஸாமுக்கும் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இதுவே போதுமானது. எல்லா சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ்ல மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்ன்னு பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவோம். எந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டு, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான டைம் டேபிளும் குடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி நீங்க படிச்சுட்டு, ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். டெய்லி உங்களுக்கு மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இத தாண்டி வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். வேற எந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். ஆல் இன் ஒன்ல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால என்டிபிசி, குரூப் டி எக்ஸாம் அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதே மாரி எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசி அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499. கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வேணும். ஸ்டாட்டிக் ஜிகே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 499. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டா எஃபோர்ட்ட போடுங்க. ஏன்னா குரூப் டிக்கு 4 மாசம் இருக்கு. என்டிபிசிக்கு வெறும் 40 நாள் தான் டைம் இருக்கு. கிடைச்சிருக்க டைம மிஸ் பண்ணாம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பையும் மிஸ் பண்ணிறாதீங்க. பாசிட்டிவா இருங்க. டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.